Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன் இன் எ பிளேன் அப்படின்ற கான்செப்ட் கீழே வெக்டார் அடிஷன்ற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம இப்போ போகிறோம். ஸோ இந்த வெக்டார் அடிஷன் அப்படின்றதுல இருந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன், பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார் அடிஷன், அப்புறம் ரெண்டு வெக்டார் அடிஷன்ஸ் நம்ம எப்படி நம்ம மேக்னிட்யூட் வேல்யூ பார்க்குறது, ரிசல்டன் வேல்யூ பார்க்குறதுன்றது இதில் இருந்து கண்டிப்பான முறையில் ஒரு டீட்டெயில் கொஸ்டின், கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின், நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட நம்மளுக்கு இதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமானது மோஷன் இன் எ பிளேன் அப்படின்றதுல. ஸோ அதனால் வெக்டார் அடிஷனை கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 வெக்டார் அடிஷன்ஸை நம்ம பார்ப்போம். தென் மோர் தென் 2 வெக்டார்ஸ் அப்படின்றத வெக்டார் அடிஷன்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் தான் பயன்படுத்த போகிறோம். ஜஸ்ட் இப்போது வெக்டார் அடிஷன் அப்படின்றதுல 2 வெக்டார்ஸ் அடிஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வெக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 வெக்டார் குவான்டிட்டியை நான் எடுத்துக்கிறேன். ஒன்று ஏ வெக்டார், அனதர் ஒன் இஸ் த பி வெக்டார். இப்போது நான் எடுத்துருக்கிற இந்த 2 எக்ஸாம்பிளையும் ரெண்டுமே கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஃபில் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸை நீங்கள் எப்பயுமே எப்படி சொல்லுவீங்க? பாசிட்டிவ் சைடு இருக்கனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது மேலே இருக்கக்கூடியது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களாப்பா? ஸோ இதவே ஒரு யூனிட் வெக்டாரில் சொல்லணும் அப்படின்னா இது ஐ கேப், இது ஜே கேப். ஓகேவா? சரி, இந்த ஆரிஜின்ல இருந்து நீங்கள் எடுத்த இந்த ரைட் சைடும் இந்த அப் சைடும் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு? பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். லெஃப்ட் சைடு எப்படி இருந்திருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மைனஸ் எக்ஸ் அப்படின்றத மைனஸ் ஐ கேப். இந்த இடத்துல இதோட டைரக்ஷன் இந்த ஆரிஜின்ல இருந்து எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்குன்றத காட்டுது இல்லைங்களாப்பா? ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்ஸ்லேயும் பாருங்க, மைனஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத மைனஸ் ஜே கேப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு இந்த கோஆர்டினேட்ஸ், அதாவது யூனிட் வெக்டார்ஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது மூலமாக இந்த வெக்டாரோட டைரக்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போது எனக்கு வந்து ஒரு காருடைய ஸ்பீட் அப்படின்றத நான் 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி பீன்ற ஒரு காரோடைய ஸ்பீடு 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இந்த ரெண்டுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கு. இந்த ஆரோட டைரக்ஷன் எங்க நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுதோ அதுதான் அந்த காரோட டைரக்ஷன். ஒரு ஆரோ காட்டுறோம் அப்படின்னம்னா இந்த ஆரோல இது ஹெட்டு, இது டயல். ஒரு ஆரோல இது ஒரு ஹெட்டு, இது டயல். டயல் அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட், ஹெட் அப்படின்றது அந்த வெக்டாரோட எண்டிங் பாயிண்ட். சரிங்களாப்பா? ஸோ இப்போ இந்த ஏன்ற வெக்டார் அப்படின்றதுக்கு ஒரு 10 மீட்டர் பெர் செகண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? இதோடைய மேக்னிட்யூட் வேல்யூவும் அதாவது அதோட லெங்க்த்தும் பி வெக்டாரோட லெங்க்த்தும் சேமா இருக்கா? கிட்டத்தட்ட சேமா இருக்கு பாத்தீங்களா? ரெண்டோடைய மேக்னிட்யூட் வேல்யூ சேம் மேக்னிட்யூட். சரி, நம்ம இந்த வெக்டாரை இப்போ என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். கொஸ்டின் என்னது? அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த 2 வெக்டார் ஆட் பண்றதுக்கு மேக்னிட்யூட் வேல்யூ சேமா இருக்கு. ஓகே, டைரக்ஷன் இதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைரக்ஷன் எப்படி இருக்கு? ரெண்டு சேமா இருக்கு அப்படின்னா ஆங்கிள் ரெண்டுக்கும் தீட்டா ஈக்குவல் 0 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். புரிச்சுங்களாப்பா? ஸோ இதோடைய மேக்னிட்யூட் வேல்யூ பார்க்கும்போது நம்மளுக்கு டைரக்டா ஒரு சாதாரண ஸ்கேலார் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஆனா டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது அதோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சரிங்களா? ஆங்கிள் இப்போ ஒரு வேளை 0 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ரெண்டையும் டைரக்டா சாதாரண ஒரு ஸ்கேலார் மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஒரு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அப்படின்ற 2 வெக்டாரோட அடிஷன்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் பிளஸ் 10 மீட்டர் பெர் செகண்ட் நம்மளுக்கு 20 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் டைரக்ஷனையும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்ணுமா? ஏ அப்படின்றதுக்கான வெக்டார் டைரக்ஷன் இப்போ இங்க பார்த்து சொல்லுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ், ஸோ ஐ கேப். அதே மாதிரி பி அப்படின்றதும் எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் டைரக்ஷன், ஸோ பிளஸ் ஐ கேப். ஸோ ஐ கேப் டோட்டலா 20 ஐ கேப். இந்த 2 வெக்டார் அடிஷனை கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? இப்போ இதே காரு ஏ அப்படின்ற ஒரு காரு, சரிங்களா, 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் எக்ஸ் ஆக்சில் போகுது. ஆனால் இப்போ இந்த பீன்ற கார் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஒரு 5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் ஆப்போசிட்ல இருக்கு. சரி, இதை எப்படி சார் ஆட் பண்ணுவோம்? இப்போ தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் ஒன்று நம்ம பார்க்கணும். இந்த ரூல்ஸ் என்ன தெரியுமாப்பா? எப்பயுமே ஒரு அடிஷனோ சப்ராக்ஷனோ ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய ஹெட்டில் செகண்ட் வெக்டாரோட டயலை வைக்கணும். ஃபர்ஸ்ட் வெக்டார் கொடுத்துருக்கிறதுல இப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் வெக்டாரோடைய ஹெட்டில் செகண்ட் வெக்டாரோடைய டயலை பிளேஸ் பண்ணணும். இதுதான் வெக்டார் அடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது. இந்த டயலை கொண்டு போய் இந்த ஹெட்டில் வைக்கணுமா? அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சரிங்களா? எந்த டைரக்ஷன் வேணாலும் இருந்துட்டு போட்டோம்.
இப்போ நம்மளுக்கு சேம் மேக்னிடியூட் அண்ட் டிஃபரெண்ட் மேக்னிடியூட் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. மேக்னிடியூட் அப்படின்றது ஒரு குவான்டிட்டி தான். ஆனால் இங்கே டைரக்ஷன் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், வெக்டார் அடிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த டைரக்ஷனுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்க்கு இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டாரை பிளேஸ் பண்ணுவோமா? எங்கே பிளேஸ் பண்ணுங்க பார்ப்போம். சின்ன கலர் டிஃப்ரென்ஸை காட்டணுன்றதுக்காக நான் எல்லோ கலரில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பி வெக்டார் அப்படின்றது எல்லோ கலரில் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். சரிங்களாப்பா? இப்போது நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பி வெக்டாருடைய டயலை கொண்டு போய் ஏ வெக்டாருடைய ஹெட்டில் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? பிளேஸ் பண்ணது போகிறோம் மீதி ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதானே ரிசல்ட்டு. இந்த ரிமைனிங் இருக்கக்கூடியது எவ்வளோ இருக்குது, 5 மீட்டர் பெர் செகண்ட் இன் ஏ அப்படின்ற வெக்டாரில் ரிமைனிங் இருக்குது இல்லையா? அப்போ ஏ வெக்டாரோட டைரக்ஷன் என்னது, பாசிட்டிவ் ஐ டைரக்ஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், ரிசல்டன் வேல்யூக்கு எழுதணும். அப்போ ரிசல்டன் வேல்யூவில் நம்ம எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னா 5 மீட்டர் பெர் செகண்ட் இன் ஐ கேப். பி எப்படி இருந்துச்சு, மைனஸ் ஐ கேப்பில் தானே இருந்துச்சு. ஸோ அப்போ ரிசல்ட் வேல்யூ எப்படி கிடச்சிருந்துருக்கு, ரிசல்டன் வெக்டார் அப்படின்றது 5 மீட்டர் பெர் செகண்ட் இன் பாசிட்டிவ் ஐ கேப். அது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் ஏன்ற வெக்டார் எவ்வளோப்பா, 10 பாசிட்டிவ் ஐ கேப். பின்ற வெக்டாரு 5 ஐ கேப் தான், ஆனால் ஆப்போசிட் டு ஏ வெக்டார் இல்லையாப்பா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அப்படின்னு போட்டாலும் 10 ஐ கேப் மைனஸ் ஆஃப் 5 ஐ கேப் தான் எழுதணும். ஏன்னா இது மைனஸ் ஐ கேப்ல இருந்துச்சு. சரிங்களா? இந்த வேல்யூ 5 தான், இதோட மேக்னிடியூட் வேல்யூ 5 தான். பட் ஆனால் இதோடைய வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு, அதனால தான் மைனஸ் ஐ. அப்போ இந்த ரெண்டோட வெக்டார் அடிஷனில் நம்ம எப்படி பார்க்குறோம், 5 ஐ கேப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அப்படின்றதோட ரிசல்டன் வேல்யூ நம்மளுக்கு இப்படித்தான் வருது. இப்போ நம்ம பார்த்தது தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருந்துச்சு, ஏன்ற வெக்டாரும் பின்ற வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு இல்லையா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களாப்பா? சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டுமா? இப்போ மோர் தென் 2 வெக்டார்ஸ் ஒரே டைரக்ஷனில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் அன்ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸ் தான். மேக்னிடியூட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டைரக்ஷன் சேமாக இருக்குது. ஸோ இப்போது இதோடைய மொத்த ரிசல்டன் வெக்டார் இந்த ஒரு பிளேன் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நாலுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறனால நம்ம சிம்பிளாகவே என்ன செஞ்சிடலாம், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் பிளஸ் டி வெக்டார், இதுதான் இதோடைய ரிசல்டன் வெக்டார் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிட முடியும்ப்பா. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒரே ஒரு சிங்கிள் லைனில் நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது பார்த்தீங்களா? இதான் நம்ம கொஞ்சம் பேசிக்காக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்தது காரணம். அதே மாதிரி மோர் தென் 2 வெக்டார்ஸே நம்ம இப்படியும் பார்க்கலாம். இதே பிளேன் வெக்டார்ஸ்ல ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது. ஒரு டைரக்ஷன்ல நம்ம ஏ பி சி அப்படின்னு இருக்கு. அனதர் சைடு ஃபோர்ஸ் டிஇ அப்படின்னு நம்ம கொடுக்குறேன். இது ரெண்டும் ஈக்குவலாகவும் இல்லை, அதே நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே இருக்கு. சரிங்களா? மேக்னிடியூட் வேல்யூ எதுவுமே ஈக்குவல் கிடையாது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இதுக்கு ரிசல்டன் ஃபீல்டு எப்படி பார்க்கறது, இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் இந்த மூணு ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? அப்போ இந்த டியும் இயும் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதைத்தான் இந்த டேமை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ வெக்டார் plus p vector plus c vector minus of t vector minus of e vector it is equal to resultant vector அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த ஒரு பிளேன் சர்ஃபேஸ் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் என்ன செஞ்சிருக்கும், பேலன்ஸ் பண்ணும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல ஈக்குவலா இல்லைனாலும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஆப்போசிட் டைரக்ஷன் தான் போட போறோம். சரிங்களா? பாசிட்டிவா இருக்கக்கூடிய இதை இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், நெகட்டிவ் ஆகும். நான் இங்க என்ன செஞ்சிருக்கேன், இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் இந்த சைடு ஆட் பண்ணிக்கிட்டேன், இந்த மூணு வெக்டார்ஸையும் இந்த சைடு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதுல இந்த சைடு நம்ம கொண்டு வரும்போது மைனஸ் டேம் ஆயிருமா? சோ அப்போ வெக்டார்ஸோட ரிசல்டன் வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ண முடியுமா? சோ இப்படி மோர் தென் 2 வெக்டார்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸ்க்கு நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ஃபுல்லா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியும் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரிக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரினா டைரக்டாவே நம்ம ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? 180 டிகிரியா இருந்துச்சுன்னா நம்ம ஆப்போசிட் பண்ற இடத்துல நெகட்டிவ் பண்ணும். இதுதான் நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.